ஆடி மாதம் பிரசாத வகையில் இது ஒரு வகையான பிரசாதம். இதை நாங்கள் பழ பிரசாதம் சொல்லுவோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப்பு சுகர் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது 3 பழம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பழம் நல்லா பழுத்திருக்கணுங்க. இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் அமுக்குனிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அமுங்கி வரணும். இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். 3 பழத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பழத்தை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். பழப்பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த பழம் தாங்க ரொம்ப முக்கியம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம பிசையும் போது இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பிசைஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரையை போட்டுடலாம். ஏலக்காய் அப்புறமா நம்ம போட்டிருக்க சுக்கோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல நீர் விட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பழச்சாரோட சர்க்கரை சேர்க்கும் போது நல்ல நீர் விட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்க மாட்டோம். இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு. பழம் போட்டிருக்கோம், அதுவே சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்குங்க. ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுவே கரெக்டாக இருக்கும். ஆடி மாதம் முழுக்க விசேஷந்தாங்க. ஏதாவது ஒரு நாள் அம்மனுக்கு இந்த பழப்பிரசாதத்தை செஞ்சு வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ இதை அப்படியே ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதை ஊற வச்சு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. 1/2 ஹவரில் கூட நீங்கள் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டது எண்ணெய் சூடாக இருந்ததுனால கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். பாருங்கள், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே எல்லாம் கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும். கருகிடிச்சோம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இப்போ செகண்ட் கொஞ்சம் எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம். இந்த கலர்லேயும் எடுக்கலாம், கொஞ்சம் கலர் விட்டும் நீங்கள் எடுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. அந்த கலரில் எடுத்தாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே எல்லாம் முறுமுறுன்னு, உள்ளே நல்ல சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த பழப்பிரசாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஆடி மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பழப்பிரசாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.